த்ரிஷா வந்து இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போனதுக்கு காரணம் அமித்ஷாவை சந்தித்தாங்க. 2 பேர் தான் இவருக்கு இப்போ நம்பிக்கைக்குரிய நபர்கள். ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்று ஆதவர்ஜுன். இவங்க 2 பேருக்கும் பிஜேபி அலைன்ஸ் போகிறத அவர் பிடிக்கல. ஓகே, அப்போ அங்கே யாரை வச்சு பேசினா சரி வருங்கிறப்ப இவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையான சோர்ஸு த்ரிஷா. அதாவது த்ரிஷா அமித்ஷா. ஓகே, சாஷா த்ரிஷா அமித்ஷா சாஷா. யார் சாஷா? அவர் பொண்ணு பேர் வந்துருச்சா? எப்படி உண்மையாக சொல்லணும்னா நான் பிஜேபியின் அடிமை இல்லை அப்படிங்கிறத வெளியில் காட்டியிருக்காரு. ஓகே, எப்படா பிஜேபி இருந்தாலும் இவ்வளோ லூஸில் விட்றாங்க. ஓகே, நிதிஷ்குமாரையே எலக்ட்ரிக் காம்பவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி அடித்தாங்க. எடப்பாடியை வந்து எப்படி இவ்வளோ லூஸில் விட்றாங்க? அதாவது நினச்ச ஒரு 50 சீட் 40 சீட்டாவது கொடுப்பாங்க. 55க்கு கீழே குறையாதுன்னாங்க. ஏன் 2024 பிஜேபியோடைய ஓட் ஷேரு 11%. 11% வாங்கின கட்சிக்கு 27 சீட்டு. ஏடிஎம்கேவுக்கு 20%. ஆமாம், கடந்த தேர்தலில். ஓகே, 165க்கு மேலே நிற்கிறேன். இப்போ 5 சீட்டு சேஞ்ச் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. இந்த 27 கவுண்ட் ஓகே, பட் 5 நீ மாற்றணும்னா தொகுதியை மாற்றணுமா இல்லை இன்னும் என்ன? தொகுதியை மாற்ற சொல்கிறேன். கேண்டிடேட்டே யாருன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். அண்ணாமலை 1, ஓகே, கேடி ராகவன் 1. திரும்பி அண்ணாமலையை சட்டசபைக்குள்ளார வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. பிஜேபி நாளைக்கு அதை வர வைக்கணும்னு நினைக்குது. அண்ணாமலை வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் சீட் வேணும்னு கேட்குறாரு, இன்க்ளூடிங் அமர் பிரசாத் ரெட்டி. ஓப்பனாக சொல்கிறேன், 27 நின்னாலும் பிஜேபி 4 தான் ஜெயிக்கும். 27 தொகுதிகளில் 23 தொகுதிகளில் நேரடியாக திமுகவோட மோதுறாங்க பிஜேபி. யார் யாரெல்லாம் அவர் மொத்த லிஸ்ட்லையுமே 2024 என்னையை மதிக்காமல் நீ பிஜேபி கூட தானே போய் நின்னேன், இருடி உன் ஜோலியை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. 27 சீட்டில் 23 சீட்டில் நேரடியாக திமுகவை எதிர்க்கிறாங்க. பெரம்பூரில் விஜய் நிற்கிறாரு, பங்களா கட்டிட்டாரு, வீடு ரெடியாக இருக்குது, எல்லா நியூஸ்லேயும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்களுமே அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே தலித் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அதை ஏன் பாமகவுக்கு ஒதுக்கி விட்டீங்க? ஓகே, எவனாவது ஒரு தலித்து ஓட்டு போடுவானா பாமகவுக்கு? எவனுக்கு வேணாலும் போடுவான்டா, உனக்கு தான்டா போடவே மாட்டாங்க. மாநில தலைவரை தோற்றதுக்கு அப்புறம் அப்புறம் என்னத்த கட்சியை வச்சுக்கிட்டு நொட்டுறதுக்கு ஒன்றத்துக்கும் ஆகாது. அடுத்தது நம்ம தலைவர் ஜி.கே. வாசன் 5 தொகுதி கொடுத்துருக்காங்க. 5 தொகுதியில் சொல்கிற மாதிரி 5ல் 1 கூட உருப்படி கிடையாது. 5ல் 5மே டிஎம்கே கோட்டை. திருவெரும்பூரில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாக்குமார்னு சொல்லி ஒரு நபர் அன்பில் மகேஷை எதிர்த்து போன தடவை 2 தடவை. ஆனால் தேசிய அரசியல் பிடிக்கல, மாநில அரசியல் பண்ணுறேன்னு திருவெரும்பூரில் நின்றுட்டு அப்பயே போன தேர்தலே மகேஷ்ட 3 கோடி ரூபா வாங்கி ஒதுங்கிட்டாங்க. ஓகே, திருப்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. மந்திரியே ஆகலை தம்பி, எம்எல்ஏவாக இருக்கிறப்ப 3 கோடி வாங்கிட்டு ஒதுங்கினவன் இப்போ மந்திரியாக இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா எல்லாம் வெயிட்டாக சம்பாதிக்கலாம்டா அப்படிங்கிறதுக்கே சீட்டு கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ ஒரு 10 ரூபாயாச்சும் வாங்கலாம்ல. ஒரு மந்திரி கிட்ட எய்த்தாப்புல என்னோட கேண்டிடேட்டு, அவன் செகண்ட் ஒய்ஃபு எனக்கு நீ சீப்ரோஸில் அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தாதான் அவன் கூட கத்தி வேணாம், அவன் கூட வாழ்வேன்னு சொல்லிச்சுன்னு அதை சொல்லியே எய்த்தாப்புல இந்த கேண்டிடேட் கிட்ட எனக்கு வேற எதுவும் வேணானே, எனக்கு மாண்டியத்தரோட சீப்ரோஸில் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு இப்போ வரைக்கும் கொடுத்தோன்னு வச்சுருக்காங்க. எனக்கு அவன் யாருன்னே தெரியும், ரொம்ப பேரையா சொல்லி விடுவார். 10ல் 1 கூட தராது அமமுகவில். இதெல்லாம் திட்டமிட்டே திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழல். திட்டமிட்டு திமுக ஜெயிக்கணும்ல, கூட்டணி கட்சி காலியாகும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணா. அதிமுகவினுடைய கூட்டணி பங்கீடுகள்லாம் இறுதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒதுக்கியாச்சு, முழுசாவே ஒதுக்கியாச்சுன்னு சொல்லலாம். முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரை முடிச்சிருக்காங்கிறதா இங்க ஒரு பெரிய ஒரு கட்டத்துல எடப்பாடி ரொம்ப ஸ்மார்ட் மூவ் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி பாஜக பார்த்தீங்களா 60 சீட்டு கேட்டாங்க, 70ன்னாங்க, 40ன்னாங்க, கடைசியில் 27 சீட்டில் முடிச்சு விட்டுருக்காரு. ஒரு சாமர்த்தியமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அப்படின்னு பிஎம்கேக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. இந்த அதிமுகவினுடைய இந்த பங்கீடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கண்ணோட்டம் என்ன? இல்லை, தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி, 2 பேருமே வந்து டஃப் நெகோஷியேட்டர்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நான் வந்து சமையல் பண்ணி டேஸ்ட்டு யாருது நல்லா இருக்குங்கிறது தான் இங்கே மார்க்கு. ஓகே,
ஆனால் காய்கறி வாங்குறப்ப போய் எவன் கம்மியாக அடிச்சு உடச்சி பேரம் பேசி காய் வாங்கிட்டு வந்தா நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகே, அது வந்து சமையல் என்ன ஆகுதுங்கிறத ஃபைனலாக பார்ப்போம். ஓகே. பட் இந்த பேரம் பேசி காய்கறி வாங்குறதுல 2 பேருக்கும் 2 பேர் சலிச்ச ஆளுங்க இல்லை. ஆனால் இங்கே இப்போ சொல்கிற மாதிரி எடப்பாடியோடைய காய்கறி கடையில் ஓனர் மோடி தான், இவர் தான் வேலை செய்கிறாருன்னு நினச்சோம். ஆனால் கடைசியாக இவர் அவரை வியாபாரி ஆக்கி இவர் வாங்கி காட்டி இவர் நான் வெறும் டீலர் தான், பையர் தான் காட்டிட்டாரு. அந்த நெகோசியேட்டர் ஃபேக்டரில் எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்காக நின்றுருக்காரு. இல்லை, உண்மையாக சொல்லணும்னா நான் பிஜேபியின் அடிமை இல்லை அப்படிங்கிறத வெளியில் காட்டியிருக்காரு. ஓகே. அந்த விஷயங்கள், அந்த சீட் நெகோசியேஷன் எனக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எப்படா பிஜேபி இருந்தாலும் இவ்வளோ லூஸில் விட்றான். ஓகே. நிதிஷ்குமாரையே எலக்ட்ரிக் காம்பவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி அடித்தாங்க. எடப்பாடியை வந்து எப்படி இவ்வளவு லூஸ்ல விடுறாங்க? அதாவது நினைச்ச ஒரு 50 சீட் 40 சீட்டாவது கொடுப்பாங்க, 55க்கு கீழே குறையாதுன்னாங்க. என்கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து 55க்கு கீழே வராது அப்படின்னாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நெருக்கி இப்போ ஜி.கே. வாசனு, பிஜேபி, இந்த ஏசி சண்முகம், இந்த தாமரையில் கொடுத்தது, திருமாறனுக்கு கொடுத்தது, இதெல்லாமே சேர்த்திக்கினா கூட 40 தான் வருது. நெருக்கி 40 அவ்வளோதான் மேக்சிமம். தாமரையில் 40 தான். அப்படிங்கிறப்ப பெரிய டீலில் வந்து அவர் நல்லா முடிச்சிருக்காரு. இன்னொன்று, எப்படி வந்து அமித்ஷாவை இவர் இவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இன்னொன்று, தன்னை வந்து ஒரு நான் தான் ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த என்டிஏ பாஸ் நான் தான் அப்படின்னு என்ன ஸ்டாண்டில் 24 வெளில போனாரோ, இப்போ அந்த ஸ்டாண்டை திரும்பி எடுத்தாரோ, அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு இருக்கிற நிலையில் அப்படின்னு தான் பார்க்கணும். எனக்கு ஏன் பிஜேபி இதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது அப்படின்னு ஒரு ஷாக்குனா, 2024 பிஜேபியோடைய ஓட் ஷேரு 11%, 11% வாங்கின கட்சிக்கு 27 சீட்டு, ஏடிஎம்கேவுக்கு 20%. ஆமாம், கடந்த தேர்தலில். ஓகே, 165க்கு மேலே நிற்கிற. ஓகே, 20% வச்சிருந்த நீனு 165 நிற்கிற, 11% வச்சிருந்த கட்சிக்கு 27 அடக்கிற. ஓகே. அப்படிங்கிறப்ப பிஜேபி இதை எப்படி இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது? பாதிக்கு பாதி பண்றாங்க தலைமை மேல். ஆமா, பாதிக்கு பாதி அப்படிங்கிறது தான் அவங்க நின்றுக்கணும். ஆனா அவங்க ஏன் இவ்வளவு பெரிய ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு புரியல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இன்னமும் நீங்க பிஜேபி கேண்டிடேட்டோடைய பட்டியல் வராம இருக்கிறதுக்கு காரணம் இப்ப நம்ம பேசுறப்ப வரல. ஏன் அப்படின்னா, இப்ப சீட் நெகோசியேஷன்ஸ் திரும்பி போக போகுது. மறுபடியும் பேசுறாங்க இப்போ டெல்லியிலேருந்து. ஓகே. என்ன அப்படின்னா, இன்னொன்று உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நாளைக்கு நாமினேஷன்னா இன்னைக்கு கூட ஜெயலலிதா கேண்டிடேட்டை மாற்றும். எஸ். அதே விஷயம் ஏன் எடப்பாடி செய்ய மாட்டாரா? ஓகே. நாளைக்கு இல்லை, நான் அந்த இடத்துக்கு வேற ஆளை கொண்டு வரட்டுமா? ஓகே. அவங்க ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக காப்பாங்க. அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில் இருந்தாருங்கிறதை மீறி பியூஷ் கோயலை இங்கே சென்னையில் சந்திச்சப்ப சில விஷயங்களை தெளிவுபடுத்திடுறதன் அடிப்படையில் பியூஷ் கோயல் டெல்லியில் சொன்னதுக்கு அப்புறமேல அவங்க இப்போ 5 சீட்டு சேஞ்ச் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. இந்த 27 கவுண்ட் ஓகே, பட் 5 நீ மாற்றணும்னா தொகுதியை மாற்றணுமா இல்லை இன்னும் தொகுதியை மாற்ற சொல்கிறேன்? கேண்டிடேட்டே யாருன்னு சொல்கிறேன், சொல்லுங்க சார். அண்ணாமலை ஒன்று, ஓகே, கேடி ராகவன் ஒன்று, அதற்கு அப்பாற்பட்டு அவர் சு வெங்கடேசன் இங்கே ஒரு மு வெங்கடேசன் சொல்லிட்டு இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆணைய தலைவராக இருந்தா அப்படி, அவருக்கு ஒன்று, அப்புறம் ஒரு மாவட்டத்தில் இருக்கு ஒன்று, ஒரு லேடிக்கு ஒன்று, 5 கூடுதலாக ஆட் பண்ண சொல்றாங்க. 5 இந்தந்த தொகுதிகள் குறிப்பிட்டு இந்த 5ஐயும் கொடுங்க. வேணும், அது நீங்க வச்சிருந்தாலும் சரி இல்லை யார்கிட்ட இருந்தாலும் சரி, அதான் வேணும். அவங்க தான் வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே தான் வச்சிருக்கு. ஓகே, அந்த 5ஐயும் கொடு. ஓகே. அப்படின்னு இன்னைக்கு இப்போ திரும்பி அண்ணாமலையை சட்டசபைக்குள்ளார வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. பிஜேபி நாளைக்கு அதை வர வைக்கணும்னு நினைக்குது. ஓகே. அண்ணாமலையே விரும்பலன்னு சொல்றாங்க. அது இந்த கம்மியா முடிச்சதுனால தான் நான் விரும்பல. அங்க இவர் எதிர்பார்த்த தொகுதி அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெளில அதை பேசுறாரு. ஓகே. நயினாருக்கும் நாளைக்கு தேவையில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. எடப்பாடி அண்ணாமலை வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்கக்குள்ளார தான் அந்த சீட் கவுண்ட்ஸ் பேசியிருக்காங்க, இவங்கக்குள்ளார தான் கேண்டிடேட்ஸ் பேசியிருக்காங்க. இவர் சொன்ன ஆட்களுக்கு தான் நாளைக்கு இவருக்கு வேண்டியவங்க எல்லாத்துக்கும் இவர் தான் பண்ணியிருக்கிறாரு. இவரும் இயல்பான அரசியல்வாதி போல தன் கட்சிக்காரர்களிடமே பணம் வாங்கி கொண்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் 9 சீட்டு கொடுத்துருக்காரு. அண்ணாமலை வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் சீட்டு வேணும்னு கேட்குறாரு, இன்க்ளூடிங் அமர் பிரசாத் ரெட்டி. ஓகே. அவர் ஒரு 4 பேர் சொல்றாரு, என் ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டியிலிருந்து அவருக்கு வேண்டிய சில மாவட்ட தலைவர்களுடைய பேரை முன்னிலைப்படுத்துறாரு. இப்போ இந்த பிரச்சனைனால தான் லிஸ்ட் அங்கே நிற்கிது. ஓகே. இப்போ எனக்கு வந்து பிரைமரியாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எடப்பாடிக்கு ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் பிஜேபி எப்படி இவ்வளோ கொடுக்குது, எப்படி நாளைக்கு எல்லாத்தையும் கட்டுற அப்படி, எல்லாத்தையும் வீக்கர் செக்ஷன் ஆக்குற அப்படி,
சீட்டு கொடுத்தேன்னா கணக்காட்டுறா அப்படியே தவிர எவனுமே சட்டசபைக்குள்ளார வரக்கூடாதுங்கிறதுல கிளியரா ப்ளே பண்றா அப்படி. அந்த ஒதுக்கின தொகுதிகளிலே பல சந்தேகங்கள். ஆமா, ஒண்ணுமே இல்லாம 4 செவத்துக்குள்ளார உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற திருச்சி சூர்யானால எடுக்க முடிஞ்ச டேட்டாக்கள் ஐபிஐவும் உளவுத்துறையும் கையில வச்சிருக்க அமித்ஷாவுக்கு எப்படி தெரியாம போச்சு? இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கு எப்படி டெல்லிக்கு நோட்டிஃபை பண்ணாம இருக்கிறாங்க? அண்ணாமலையே கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு 27 தொகுதியில அவங்களால ஓப்பனா சொல்றேன் 27ல நின்னாலும் பிஜேபி 4 தான் ஜெயிக்கும். 4ங்கிறதே கொஞ்சம் அதிகபட்சம் தான் நீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கு அதை பார்த்த லிஸ்ட்டை பார்த்த போறல நீங்க வெளிப்படையாவே, அதாவது அவர் எவ்வளவு டெக்னிக்கலா ப்ளே பண்றாரு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். 27 தொகுதிகளில் 23 தொகுதிகளில் நேரடியா திமுகவோட மோதுறாங்க பிஜேபி. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், என்கிட்டயே பல அமைச்சர்கள் பேசுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியாக பிஜேபியில் சோர்ஸ் கிடைக்கலன்னு திமுக அமைச்சருங்க இந்த மாதிரி என் தொகுதியில் நான் யாருக்கு பணம் தர சொல்கிறீங்களோ நான் பணம் கொடுக்குறேன், 2 கோடியோ 3 கோடியோ, அதாவது அவ்வளோதான் அவங்க ஆஃபர் பண்ணது. அதனால் சொல்கிறேன், எப்படியாவது ஃபைட் பண்ணி ஏடிஎம்கே என் கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கக்கூடாது, தாமரை வாங்க சொல்லுங்கிறாங்க. ஓகே, எனக்கு ஏடிஎம்கே ஆப்போசிஷன் வரக்கூடாது, பிஜேபி கேண்டிடேட் நிற்க வைங்க. மினிஸ்டர்ஸ் ஓகே, என்கிட்ட 2 மந்திரி பேசுனாங்க. ஓகே, திமுகவில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் அதிமுக நிற்கக்கூடாது, ஆனால் பிஜேபி நிற்கணும். பிஜேபியில் யார் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இப்பயே நான் 2 கோடி ரூபா தரேன், அவனை கிள்ளி விடுறேன். இல்லை நயினார் மகன்கிட்ட சோர்ஸ் எடுத்தாங்க அவங்க கடைசியாக என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்க நயினார் மகன்கிட்ட தான் பேசினாங்க. நயினார் பாலாஜி கிட்ட தான் பேசி அந்த தொகுதியில் உங்களுடைய கட்சி அலை இறக்குங்க, நாங்கள் பணம் தரோம், எப்படியெல்லாம் போனி பண்ணுறாங்க. அதாவது இந்த டாபிக்குள்ளார நம்ம உண்மையிலே சொல்ல விரும்புறது, அந்த அரசியல் கட்சிகளை சார்ந்து இருக்கிறவர்கள் சில விஷயங்களை பேச யோசிப்பாங்க. நமக்கு அந்த தேவையில்லை, நம்ம எதாக இருந்தாலும் பிரேக் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப இதில் இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளார இருக்கிற இந்த உள்குத்துகள் என்ன, இவங்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆமாம் இருக்குது. அதை எப்படிலாம் அவங்க கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் புரிதலுக்கு சொல்லணும்னா, இப்போ கேஎன் நேரு நிற்கிற இடத்துல அமமுக கேண்டிடேட் போடுறாங்க. ஓகே, எப்படி அங்கே ஜெயிப்பாங்க? எப்படி டஃப் கொடுக்க முடியாது. இது மாதிரி யார் யாரெல்லாம் இவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ சக்கரபாணி நாளைக்கு ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், எடப்பாடிக்கு அந்த சமூக பிரியங்கிறது உண்டு. அவர் அதிமுக பீரியட் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடியே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறப்பயே பல கோடிகளில் கான்ட்ராக்ட் எடுத்தவர், அதாவது திமுக எம்எல்ஏ. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்லீப்பர் செல், டிஎம்கேல ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கிறான்னு எடப்பாடி ஒரு தடவை சவுண்டு கொடுத்தாருல, அதுல பிரைம் ஸ்லீப்பர் செல்லு சக்கரபாணி. அண்ணாமலைக்கு பெரிய ஸ்லீப்பர் செல்லு சக்கரபாணி, எல்லாம் கம்யூனிட்டி லாபி. இப்ப சக்கரபாணி லாபி ஈஸியா ஜெயிக்கணும், ஏன்னா அங்க ஐப்பெரியசாமியை காலி பண்ணும். ஓகே, அதுக்கு அங்கே நாளைக்கு டம்மி கேண்டிடேட், எங்கெங்கெல்லாம் டம்மி கேண்டிடேட் ப்ளே ஆகிருக்குது, எங்கெல்லாம் அலையன்ஸுக்கு சீட்டு கொடுத்து சீட்டு கணக்கு கொடுத்ததா காட்டிட்டு ஆனால் அவங்க ஜெயிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ முதல்ல பிஜேபி லிஸ்ட்டு பாருங்கள், இருக்கிறதுலையே கொஞ்சம் இப்போ அதாவது யாரெல்லாம் அவர் மொத்த லிஸ்ட்டுலையுமே 2024 என்னையை மதிக்காமல் நீ பிஜேபி கூட தானே போய் நின்னேன், இருடி உன் ஜோலியை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. 27 சீட்டில் 23 சீட்டில் நேரடியாக திமுகவை எதிர்க்கிறாங்க பிஜேபி. ஆமாம், 4 தான் நீங்கள் சொன்னது, 4 தான் 2 ஏடிஎம்கே அண்ட் 2 ஆல்ரெடி பிஜேபி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள். நாளைக்கு இவர் எம்ஆர் காந்தி 1, அடுத்தது அவங்க சரஸ்வதி மொடக்குறிச்சி, இந்த 2 தான் பிஜேபியில் அவங்க இருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்டு ஏடிஎம்கே அங்கே இருக்கிறது வந்து அவினாசியும் கோயம்புத்தூர் நார்த்தும். கோயம்புத்தூர் நார்த்து உங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச அதுதான் அண்ணாமலை கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஒன்று அது, இன்னொன்று அவினாசி தொகுதியில். ஏன்னா இப்போ ஒரே ஒரு சீட்டு தான் கொடுப்பேன் கோயம்புத்தூரில், அவங்க வானதி சீனிவாசனா அண்ணாமலையாங்கிறாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் 1 கொடுக்குறேன், அதில் யார் 1 நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னா, தேசிய மகளிர் அணி தலைவர் வந்து எங்கே இங்கே, அதுவும் அண்ணாமலை இப்போ மாநில தலைவர்லேருந்து எடுத்துட்டீங்க, அவர் எங்கே? புரோட்டோகால் வைஸ் வானதி தான் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. நீங்கள் நிதின் நபீனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய 5 தலைவர்கள், தேசிய தலைவர்கள், அந்த அம்மா 1 ஆஃப் த லீடரு. அப்போ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இதுலேயுமே கோயம்புத்தூருக்குள்ளார எஸ்பி வேலுமணி கோட்டை, அண்ணாமலை வரக்கூடாது, 2 கொடுத்தா அவர் வந்துடுவார், அதனால் 1 கொடுத்து ஆஃப் பண்ணுறாங்க. அங்கே ஃபுல்லாகவே ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி டேக் ஓவர் பண்ணிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதையுமே ஏடிஎம்கே பெஸ்ட் தொகுதியாக எடுக்க முடியாது. அவினாசியும் தனபால் திரும்பி அவர் இம்பார்ட்டன்ஸ் ஆகிறதுக்கு பிடிக்கல. அதுக்கு அப்பாற்பட்டு 2 விஷயம். ஒன்று, அவர் மேலே இந்த மாமன்னன் படம் எடுத்து அவர் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க, அது எடப்பாடிக்கு பிடிக்கல. அந்த கம்யூனிட்டியோட ஐடென்டிட்டி ஆகுறாரு. ஓகே, ஒரு அந்த அந்த படத்தில் அவர் தானே ஹீரோ. ஆக்சுவலாக உதயநிதி கூட ஏதோ டிவிக்கு போயிட்டாரு. ஆமாம், அவர் டிவிக்கு போனால் இப்போ இவர் டிவிக்கு போகிறாரா? இவர் அதுதான் அடுத்தது. நீங்கள் ஏன் விஜய்க்கு ரூட்டை ரெடி பண்ணி விடுறீங்க?
பெரம்பூர்ல விஜய் நிக்கிறாரு, பங்களா கட்டிட்டாரு, வீடு ரெடியா இருக்குது, எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்களுமே அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க தலித் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அதை ஏன் பாமகவுக்கு ஒதுக்கி விட்டீங்க? ஓகே, எவனாவது ஒரு தலித்து ஓட்டு போடுவானா பாமகவுக்கு? எவனுக்கு வேணாலும் போடுவான்டா, உனக்கு தான்டா போடவே மாட்டாங்குவான். அப்ப விஜய் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடியா ரூட் கிளியர் பண்ணிடணும். அப்ப பிஜேபி நாளைக்கு விஜயை கூட்டணிக்கு பல முறைகள் அழுத்தம் கொடுத்தது. த்ரிஷா வந்து இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போனது காரணம் அமித்ஷாவை சந்திச்சாங்க. ஓ ஓகே. பிராமின் லாபி வேலை செய்தா அவர் ஏன் எம்ஜிஆர்னு அடிக்கடி விஜய் சொல்லிக்கிட்டாரு தெரியுமா? இதே வேலையை தான் எம்ஜிஆர் பார்த்தாரு. இந்திரா காந்தி அதிமுகவை திரும்பி பார்க்காம இருந்தப்ப திமுகவுடனே பயணித்தப்ப ஜெயலலிதா வச்சு தான் இந்திரா காந்தியும் காங்கிரஸோட அட்டென்ஷனையும் ஏடிஎம்கே பக்கம் திருப்பினார். சேம் பிராமின், சேம் லேடி டெல்லிக்கு அமைச்சு எப்படி டெல்லியோட கான்சன்ட்ரேஷனை திருப்பினோ அதே மாதிரி சேம் லேடி சேம் பிராமின் அவங்கள அமைச்சு டெல்லியோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டு பேர் தான் இவருக்கு இப்ப நம்பிக்கைக்குரிய நபர்கள். ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்னு ஆதவர்ஜுன். இவங்க ரெண்டு பேருக்கும் பிஜேபி அலையன்ஸ் போறதை அவர் பிடிக்கல. அப்ப அங்க யாரை வச்சு பேசினா சரி வருங்கிறப்ப இவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையான சோர்ஸ் த்ரிஷா. அதாவது த்ரிஷா, அமித்ஷா, ஓகே, சாஷா. ஏற்கனவே இது மாதிரி ஒரு கம்பாரிசன் சொன்னீங்க. இப்ப அதையும் நீங்க யோசிக்கணும். த்ரிஷா, அமித்ஷா, சாஷா. யார் சாஷா? அவர் பொண்ணு பேரு வந்துருச்சா? எப்படி அழகா லிங்க் பண்ணி கொண்டாண்டாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து த்ரிஷாவோட உறவினர் போல. அவங்க மூலமாக தான் லாபி நடக்குது. நீங்கள் இங்கே அவங்க பாம்பேலாம் போனப்பெல்லாம் கூட அங்கே வந்து பிஎல் சந்தோஷ் சந்திச்சிருக்காங்க. அமைப்பு பொதுச் செயலாளரையும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் இவங்க ப்ரெஷர் பண்ணதை மீறி எடப்பாடி பேச்சை கேட்டு விஜய் அவங்க நோன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திஸ் அலையன்ஸ் வில் ஃபார்ம் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ். இந்த எலெக்ஷன்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேபி இப்படி நாங்கள் லாபி பண்ணி கொடுத்து ஒரு 5-6 தொகுதி தாவேகா ஜெயிக்குது அப்படின்னா அந்த 5-6 தொகுதியோட அவர் எங்களோட இணைஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், விஜய் எங்களோட வந்தா ஓகே, அதுக்கு தான் இங்கே ரூட்டு கிளியர் பண்ணி விடுறான். எப்படி நடந்தாலும் அது அந்த மாதிரியான ஒரு பிளான் மேடையில் பேசுகிறப்ப நாளைக்கு நீ திட்ட மாட்டேங்கிற பேருக்குன்னு சொல்கிற. இப்போ அதே தான் இந்த தேமுதிகவும் பிரேமலதாவுக்கு எல்லாத்துக்கும் வாய்க்கலையும் எடப்பாடியை பேச மாட்டாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ பேருங்க, இப்போ நடுவில் அன்னைக்கு ஏதோ அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு எதுக்கு அங்கீகரிக்க இவ்வளோ தேவை அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு சுதீஷ்ட கேட்குறாங்க. அவர் எங்களே சொல்லியிருக்க மாட்டாரு, இல்லை உங்களே தான் சொன்னார் 10 சீட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், நம்ம தான் 10 வாங்கினோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேல தான் கவுண்டர் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த அம்மா கிட்ட நாளைக்கு அவர் ஃப்ரிட்ஜு கொடுப்பேன்னு சொல்றாருங்க அப்படின்னா அதுக்கு வந்து இல்லை நான் இன்னும் பார்க்கல, நான் பார்த்தா தானே சொல்ல முடியும். என்ன ஃப்ரிட்ஜை கொண்டுட்டு வந்து காட்டணுமா? என்னத்தை பார்க்கணும்? அவன் தான் சொல்றான் அவர் ஜெயிச்சா பிரிச்சு கொடுப்பாங்க, சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. கவுண்டர் கொடுக்க வேண்டியதானே, சொல்ல மாட்டேங்குது. பாத்தீங்களா, ஒரு வார்த்தை அந்த ஆஃபரை கூட விமர்சனம் பண்ண மாட்டேங்குது அவரை. ஏன்னா அந்த ஆள் மோசமா இவங்களை பேசினானா இந்த அம்மாவோட டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். வெளியில சில அந்தரங்கங்கள்லாம் சொல்லிடுவான், ஏன்னா பணத்தை கொடுத்தான், எதுக்கு செஞ்சேன், எதுக்கு பண்ணான்னு அந்த ஆள் எதுக்குமே யோசிக்க மாட்டான். சசிகலாவே போட்டு என்ன வாங்குவாங்களாம். பிரேமலதாவுக்கு எவ்வளோ நேரம்? நான் அப்பயே சொன்னேன், பிரேமலதாவுக்கு எப்போ எதிர்த்து இவங்க கும்பிடு போட்டாங்களோ அன்றைக்கே சொன்னேன், இவங்க திரும்பி என்னைக்கா இருந்தாலும் அந்த அம்மா வம்புல் பாயின. இந்த வாயை விட அந்த வாய் மோசமான வாயின்னு தெரியுமில்ல. திமுக கூட்டணியில இருந்துக்கிட்டு ஏன் விஜய் பிரபாகரனா யார் தெரியுமா நாளைக்கு கேப்டனா சூப்பரா டாப்பா அப்படிங்கீங்கல்ல, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க எடப்பாடியை? நான் அப்பயே சொன்னேன், திமுக கூட்டணியில சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எடப்பாடியே பேச மாட்டாங்கன்னு. இல்லை, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இன்னும் அன்குவா இருக்குது. ஓகே, இன்னும் சில விஷயங்கள் ஏதாவது பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறீங்கிற மாதிரி விஜயை நீங்கள் மேடை பிரச்சாரங்களில் விமர்சனம் செய்தாலும் ஆனால் லாபி ஏடிஎம்கே விஜய் கட்சி ஜெயிக்கிறதுக்கு தான் வேலை பார்த்து தொகுதிகள் அந்த மாதிரி தான் வேட்பாளர் டேரக்டா நீங்க பண்ணி கொடுக்கறதுல என்ன பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே பாருங்க. இல்லை, அவங்களோட அந்த 23 இடத்துல நேரடியாக அவங்க களத்தில் இறங்குறது 1 2 3 4 5 6 7 8 9 மந்திரிங்க. ஓகே, டைரக்டா டிஎம்கே மினிஸ்டர்ஸோட எந்த கட்சி மோதணும்? ஏடிஎம்கேல மோதணும். ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏடி ரெட்டல நின்னா எனக்கு கொஞ்சம் டஃப்புங்க. அந்த தாமரையில அவனுக்காச்சும் வந்து என் தொகுதியில நிக்க சொல்லுப்பாங்கிற மாதிரி நீங்க பாருங்க. அதுல பெரிய கருப்பன் நிக்கிறாரு, ஆவடி நாசர் நிக்கிறாரு, ஏவா வேலு நிக்கிறாரு அங்க. ஓகே, மதிவேந்தன் நிக்கிறா. அப்படி அமைச்சர்கள் மட்டும் சொல்றேன். அடுத்தது நாளைக்கு ஒரு டிகேஜி நீலமேகம் வந்து அங்கே மாநகர செயலாளராக இருக்கா அப்படி தஞ்சாவூரில். அவருக்கு எப்படி இவங்க பிஜேபியோட ஜெயிக்கும்னு தெரில. செல்வராஜ் அவர் திருப்பூரில் மாவட்ட செயலாளர்
எக்ஸ் மேயராக இருந்தவர். பூண்டி கலைவான கலைஞர் தொகுதியில் கலைஞர் இங்கே வீல் சேர்லேயே உட்கார வச்சுக்கிட்டு ஜெயிச்சோம். அங்கே தொகுதியை ஜெயிச்சு காட்டினாங்க. அவங்க தொகுதியில் போய் என்னத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க? தமிழரசி எக்ஸ் அமைச்சராக இருந்தவங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கிறாரு. அப்பாவு ஸ்பீக்கரு. காதர் பாட்சா முத்துராமலிங்க தேவர் ஆல்ரெடி வந்து ராஜகண்ணப்பன் வந்து மந்திரி ஆகலைன்னா இவர் தான் மந்திரி. அந்த அளவுக்கு நாளைக்கு ராம்நாடு ஃபுல்லாக நாளைக்கு அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் மீதுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. மனோ தங்கராஜ் இதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ரிசல்ட் வந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் இத்தனை பேர்கிட்ட நேரடியாக பிஜேபி மோதுது. அதற்கு அப்பாற்பட்டு 23 இடங்கள்ல திமுக வலுவா ஜெயித்த இடங்கள்ல இவங்களை மோத விடுறீங்க. உங்களுக்கு நீங்க நியாயமா நம்ம ஏற்கனவே சொன்னா தெரியுமா, ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ஸ்டன்சிஸை பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணி வாங்க பிளான் பண்றாங்கன்னு. இது எல்லாத்தையும் கெடுத்தது இந்த நயினார். ஓகே, நான் எழுதி தரேன், நயினார் இந்த தேர்தலில் தோல்வி அடைவார். அவரே தோப்பாரு, அவரே தோக்குறாரு. எழுதி வச்சுக்கோங்க. அது யாருனால தோக்குறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு அப்போ இப்போதைக்கு அவருக்கு ஒதுக்கி இருக்க தொகுதி அவர் சாத்தூர் தொகுதியில் நிற்கிற மாதிரி இருக்காரு போல. இப்போ அங்கே நாளைக்கு சசிகலா அவர்கள் கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் போடுறாங்க. ஓகே, தேசகிராஜா தேவர்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட தலைவர். அங்கேயே புழங்கினாலு சமூக மக்கள்கிட்ட பேரோட இருக்கிறவர். இவர் கம்யூனிட்டி ஐடென்டிட்டிலாம் கிடையாது. சரி, இவர் நயினார் வந்து சமுதாய மக்களுக்கு நின்னதும் கிடையாது. இப்போ பிஜேபியில் அவர் மாநில தலைவராகி எத்தனை பேரை முக்குளத்தோரை வளர்த்து விட்டுருக்காரு. இப்போ தமிழிசை இருந்தப்பயோ பொன்னா இருந்தப்பயோ நாடார் சமூக தலைவர்களை உருவாக்குனாங்க. எல்முருகன் இருந்தப்போ அருந்ததி சமூக தலைவரை உருவாக்குனார். இப்போ திமுகலேருந்து விபி துரைசாமி கூட சமுதாய அடிப்படையில் தான் பிஜேபியில் வந்து சேர்ந்தார். இவர் வந்து எந்த முக்குளத்தோரை தூக்கி நிப்பாட்டினார்? ஓகே, இவருக்கு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஜாதிக்கான இவரை பெரிய நம்ம ஆளு இவன் நமக்கு செய்வாங்கிற மைண்ட் செட்டே கிடையாது. எவனுக்கும் நல்லது கெட்டதுக்கு வந்து நின்னது கிடையாது. எழுதி வச்சுங்க, இதை டேட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நயினார் நாங்கள் எந்தனா சாத்தூரில் நின்னார்னா தோக்குறாரு. மாநில தலைவரை தோத்ததுக்கப்புறம் அப்புறம் என்னத்த கட்சியை வச்சுக்கிட்டு நொட்டுறதுக்கு ஒன்றத்துக்கும் ஆகாது. அடுத்தது நம்ம தலைவர் ஜி.கே. வாசன் 5 தொகுதி கொடுத்துருக்காங்க. 5 தொகுதியில் சொல்கிற மாதிரி 5ல் 1 கூட உருப்படி கிடையாது. 5ல் 5மே டிஎம்கே கோட்டை. ஓகே, அதில் ஹைலைட்டு 3 மந்திரிங்க. ஒருத்தருக்கு மந்திரி கொடுத்துருக்க வேண்டியது அவர் மிஸ் ஆனவரும் ஒருத்தர் அவரும் இருக்காரு. சாக்கோட்டை அன்பு 5 தடவை எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், கடுமையான திமுக பேஸ். அந்த பக்கத்துலாம் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையிலே இவருக்கு அமைச்சரவையில் டிஆர்பி ராஜாக்கு இடம் கொடுக்கலன்னா சாக்கோட்டை அன்பழகன் அமைச்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவர்கிட்ட மோதுறாங்க. அடுத்தது நம்ம ஈரோடு முத்துசாமி மினிஸ்டர். ஓகே, இப்போ அடுத்தது ஒரு லாபி, அவர் கவுண்டர் சமூகம், பழைய ஏடிஎம்கே காரரு, எடப்பாடியோட பாசம் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ். நீ அதுவும் பிஜேபி தாமரையில அதுலயும் அப்ப அவருக்கு ஒரு இது. அடுத்தது சக்கரபாணி கவுண்டரு. எங்க எப்படியெல்லாம் கவுண்டர் லாபி தூக்கி விடுறாரு பாருங்க. இவெல்லாம் ஜெயிக்கட்டும் விடுப்பான், அவெல்லாம் நம்ம ஆளு டச் பண்ணாதீங்க, ஒதுக்கி விடுங்க. திமுக ஆளையே ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு சக்கரபாணிக்கு உடனே நாளைக்கு டிஎம்சி இவரு தமிழ் மாநில காங்கிரஸை போடு. அடுத்தது அது கிளியூர் ராஜேஷ்குமார் காங்கிரஸ், ராணிப்பேட்டை காந்தி, வேலூர் காந்தி. ஓகே, எங்க மினிஸ்டர். எங்க அவரை மீறி நாளைக்கு ஜெயிக்க முடியுமா? அதை விட அந்த இப்ப வேட்பாளரை போட்டிருக்கிறவரே அவர்கிட்ட போய் புக்கு கொடுத்து ஒரு போட்டோ ஒண்ணு வந்திருக்கு. ஆமா, போய் பார்த்துட்டு வந்திருக்காரு பழைய போட்டோ. எல்லாமே இப்ப இங்க இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் போய் அவனும் களத்துல நின்று சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்களா? இப்ப நாளைக்கு எங்களோட திருச்சி மேற்குல நேரு எடுத்து நாளைக்கு ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. நாளைக்கு அமமுகல நாளைக்கு அவர் ராஜசேகர்னு சொல்லிட்டு அவர் முத்திரையர் கம்யூனிட்டி, அவர் ரூரலில் நிற்கிறவர், ஆல் இண்டியன் காங்கிரஸில் இருந்தவர். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல சேர்ந்தார். அப்புறம் பிரிஞ்சவனா டிடிவி கிட்ட போயிட்டாரு. அவருக்கெல்லாம் சிட்டி உள்ளார பேஸே கிடையாது தம்பி. அங்கே கம்யூனிட்டி ஓட்டும் கிடையாது. அவர் போய் ஃபைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இவர் கேண்டிடேட்டா அறிவிச்சு அடுத்த நிமிஷமே நேரு வீட்டு வாசல்ல போய் நின்ட்டாரு. நேரடே நான் இன்னும் கேண்டிடேட்டுன்னு எனக்கே சொல்லடானே, நீ தானே கேண்டிடேட்டு கொடுன பார்த்து ஏதாவது செய்யணும். இப்போவே அண்டர்ஸ்டாண்டிங்ல போற அளவுக்கு வெளிப்படையாக இதே தான் போன தடவை திருவரம்பூர்ல வந்து இத்தனைக்கு மாவட்ட செயலாளர் அந்த ஆள் திரும்பி வேற சீட்டு கொடுத்து வச்சிருக்கான் எடப்பாடி. திருவரம்பூர்ல அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாக்குமார்னு சொல்லி ஒரு நபரு அன்பில் மகேஷை ஏத்து போன தடவை 2 தடவை. ஆனா தேசிய அரசியல் பிடிக்கல, மாநில அரசியல் பண்றேன்னு திருவரம்பூர்ல நின்றுட்டு அப்பயே போன தேர்தலே மகேஷ்ட 3 கோடி ரூபா வாங்கி ஒதுங்கிட்டா. அப்படி ஓகே, திருப்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. மந்திரியே ஆகல தம்பி. எம்எல்ஏவா இருக்கிறப்ப 3 கோடி வாங்கிட்டு ஒதுக்கணுமே. இப்ப மந்திரியா இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா நல்லா வெயிட்டா சம்பாதிக்கலாம்டா அப்படிங்கிறதுக்கே சீட்டு கொடுன்னு வாங்கிட்டேன். இப்போ ஒரு 10 ரூபாயாச்சும் வாங்கலாம்ல. ஓகே,
இப்ப எவ்வளவு பெரிய கட்சியை அடமான வைக்கிறாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன, இந்த அரக்கோணத்துல என்ஜி பார்த்திபன் அமமுக டிடிவி கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார், மாநில பொறுப்புல இருந்தாரு. அவர் நின்னா சோளிங்கர்ல. ஆமா, சீட்டு ஆனா பிஎம்கே ஒதுக்கிட்டாங்க, வேணும் கட்சி விட்டு வெளியே போயிட்டாப்ல. ஓகே, உங்ககிட்ட வலுவான் இவ்வளவு நாள் ஏடிஎம்கேல என்னை மதிச்சு அவன் என்கிட்டயும் வரல, உன்னைய தலைவரா மதிச்சு அவன் எப்படா இருப்பான்? உன்னைய நம்பினா அவனுக்கு அதான்டா அது பழி வாங்குறதுனாலதான் அது பிஎம்கேக்கு போறதா? உன்னைய நம்பி இருந்தா அப்புறம் அவனுக்கு எப்படி கதி? உன்னை நம்பி இருந்தா இதுதான். அவன் என்கிட்ட வந்திருந்தா இந்நேரம் நான் சீட்டு கொடுத்துருப்பேன். இங்க திமுகவில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டுக்கு எதிராக இவங்க போட்ட வீக்கான கேண்டிடேட் யாருமே ஃபைட் பண்ண மாட்டாங்க, போய் சரண்டர் ஆயிடுவான். ஏதோ ஒன்று சைடில் பார்த்து செய்யுங்க, நான் பிரச்சாரத்துக்கே வரலைங்க, எனக்கு 2வது பொண்டாட்டி ஒன்று புதுசாக ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதோட அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நான் சீரியஸாக சிரிக்காதீங்க. ஒருத்தர் சீபுரோஸில் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி கொடுத்தனமே வச்சிருக்கிறான். இதே மாதிரி ஒரு மந்திரி கிட்ட எய்த்தாப்புல என்னோட கேண்டிடேட்டு, அவன் செகண்ட் ஒய்ஃபு எனக்கு நீ சீபுரோஸில் அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தாதான் உன் கூட கத்தி வேணாம், உன் கூட வாழ்வேன்னு சொல்லிச்சுன்னு அதை சொல்லியே எய்த்தாப்புல இருந்த கேண்டிடேட் கிட்ட எனக்கு வேற எதுவும் வேணானே, எனக்கு மாண்டியத்தரோட சீபுரோஸில் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு இப்போ வரைக்கும் கொடுத்தனு வச்சிருக்காங்க. எனக்கு அவன் யாருன்னே தெரியும், சொல்லிவிடுவேன். நீங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல ஒரு நியாயம் தர்மம் வேணாமாடா, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி புகழ் ஜெகன்மூர்த்திக்கு ஏற்கனவே இருந்த தொகுதியில் அவர் எம்எல்ஏவா இருந்த அதே ஒரே ஒரு தொகுதி கொடுத்துருக்காரு. அவர் அதிருப்தியில வெளில போயிட்டாரு. ஓகே, கேவி குப்பம்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் நீங்க என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற சொல்றாங்க, அதனால அதிருப்தியில இருக்கிறாரு. அவர் இதுக்கு ஒத்துக்கல. அவர் பிஜேபியில கார்த்தியாயினி கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால அவர் அதாவது நீங்க கொடுத்த ஒரு ஆள் ஏற்கனவே இருந்தவருக்கு கொடுத்ததுக்கு அதிருப்தியில இருக்கிறாரு, வெளில போறாரு. புதிய நீதி கட்சிக்கு கொடுக்குறீங்க ஏசி சண்முகத்துக்கு, அவரு நாளைக்கு 2 வாங்குறாரு. இந்த சொல்லுவோம், என்னடா புசுங்க 2 கொடுத்துட்டீங்க, நான் எங்கடா போய் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு நிக்கிறது? இந்த நடுவில் கூட ஒரு ட்வீட் எனக்கு வந்துச்சு, ஜி.கே. வாசன் அதிமுகவோட 3 தொகுதிகளை கேட்டார், மேலும் 2 வேட்பாளர்களையும் சேர்த்து கேட்டார் அப்படின்னு. அது மாதிரி என்னடா ஏசி சண்முகம் என்னைய மாதிரி 2 சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் கடைசியா சுந்தர்சி டைரக்டரை கொண்டாந்து இறக்கி விட்டாரு. அவர் யாரை எடுத்து நிக்கிறார் தெரியுமா? பிடிஆர். ஓகே, தாமரை சின்னத்துல நடக்குமா? பாசிபிள். தமிழ்நாட்டிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்ச ஒரே கேண்டிடேட், அந்த அளவுக்கு தொகுதியை கையில வச்சிருக்கிறவன்ட்ட போய் சுந்தர்சி எடுத்து விட்டா டைரக்ஷன் கட்டுறீங்களாடாங்கிற மாதிரி படம் எடுத்து ஏடிஎம்கே நின்னாலாச்சும் ஏதோ ஒரு போராடி பார்க்கலாம். ஒரு இது வடிவேல் ஒரு படத்துல காதல் படத்துல எங்கேயாவது நான் மியூசிக் டைரக்டர்னு அந்த ஊருக்குள்ளார வரப்ப ஃபுல்லா எல்லாம் ரீலிங் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ப்ரொஜெக்டர் வச்சு டெய்லி நைட்டு படமா போட்டு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி சுந்தர்சி போய் மதுரையில படமா போட்டு காட்டினா கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஸ்கிரீன்லயே இல்ல, நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட்லயே இல்லன்னு திடீர்னு வந்து அவரு முத்திரையர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு மணச்சநல்லூர்ல ஆர்வி பரதன் ஒரு நடிகர், அவங்க அப்பா வந்து ஜாதி கட்சி வச்சிருக்காரு, அவர் பையனை கொடுத்துருக்குறாங்க. யாரை எடுத்து டார்கெட்னா கதிரவன் எடுத்து ஜெயிக்கும். தனலட்சுமி சீனிவாசன் ஜெயிக்க முடியாது, தொகுதி கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இது ஏன் வேணும்னு ஜாதி கட்சி தலைவர் அங்க இறக்கி விடுறாங்கன்னா, கதிரவன் ரெட்டியாரு. ஓகே, அங்க ஆனா மெஜாரிட்டி முத்திரையர் கம்யூனிட்டி. ஓகே, அப்ப அந்த ஜாதி கட்சி நடத்துறவனோட மகனை நிப்பாட்டினா அந்த ஜாதி ஓட்டை பிரிச்சுட்டா அவன் தோத்துருவான்ல. அவன் ஏன் அவ்வளவு தோக்கணும்னு அவர் துடிக்கிறாரு அப்படின்னா, இந்த கிட்னி திருட்டுல வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாரு, அவங்க எதுவும் வெயிட்டா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால வம்பிழுக்கிறாரு. இன்னொன்னு அவங்க தான் சிஎம் ஃபேமிலியோட இப்ப ஷேடா முழுமையா தம்பி நீங்க விளையாட்டுல விஜயகாந்த் மேட்டரே கூட இந்த காலேஜ் கூட ஆண்டாள் அழகர் அவங்க வாங்கினதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுல இப்ப நீங்க எங்க போனாலும் எந்த மாவட்டத்துக்குள்ளார போனாலும் குறைஞ்சது 2 காலேஜ் வச்சிருக்காங்க. தனலட்சுமி சீனிவாசன். ஓகே, இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? அவங்க பேசே அவங்க ஆர் ராசா பினாமிங்க, அவங்க அப்பா சாராயம் காய்ச்சினவரு. அவங்க முதல்ல அரசியல் ஐடென்டிட்டி உள்ள வந்தது ஆர் ராசா. 2G ஸ்கேம்ல ரைடு வந்தது தமிழ்நாட்டுக்குள்ளார 4 தடவையும் தனலட்சுமி இடத்துல ரைடு. என்னன்னா அவருடைய ஆர் ராசாவுடைய பினாமி தான் தனலட்சுமி. இவர் தான் கலைஞர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு லைசன்ஸ் கொண்டு வாங்கி கொடுத்து பெரம்பலூர்ல மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க ஐடென்டிட்டி. இவர் பெரம்பலூர்ல அப்ப அமைச்சரா இருக்கிறார். அதுல தொடங்கினவர். நீங்க இப்ப கூட அவங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா கல்யாணத்திலையும் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஸ்டேஜ்ல வைக்கிற 2 பேர், ஒரு பக்கத்து நேரு, இன்னொரு பக்கத்து ஆர் ராசா. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இவங்களுக்கு தூணு. ஆர் ராசாவால் வளர்ந்தது, மறுபடியும் படிப்படியா உருவானது. கடைசியா ஒரு சூழ்நிலையில நேரு தனலட்சுமி காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இவரை பெருசா கூப்பிடுறாங்க. அப்ப நேரு புலம்புனார், என்கிட்ட இவன் ஏன் திடீர்னு நம்மளை கூப்பிடுறான்னு தெரியல, இவன் என்னத்துக்கு ராஜா கிட்ட இருந்தா. ஆக்சுவலா ராசாக்கும் நேருக்கும் அப்ப சுத்தமா ஆகாது. இவன் ஏன்டா அவன் பினாமி வந்துகிட்டு நம்மளை கூப்பிடுறான் கிடந்தவர். இவர் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. அங்க பயங்கரமா ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சு நேரு பிரம்மாண்டமா வளர்த்து ஏற்பாடுலாம் பண்ணவனா. அப்ப ஏதோ எதிர்பார்க்கறான்னு தெரிஞ்சப்பதான் என்னன்னு விசாரிக்கிறப்ப இவர் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும். ஓகே,
அரசியல் ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் சம்மந்தி ஆகிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரெடியா ரெண்டு பேரும் ரெடியாரு. அதனால 2 பக்கட்டும் லாபி ஆகிக்கிறாங்க. அதனால ஃபேமிலியும் ஆயிடுச்சு. அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து கதிரவனுக்கு எம்எல்ஏ சீட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நேருவோடைய ஃபண்டும் அதில் இருக்குது. இதற்கு அப்பாற்பட்டு திமுகவுடைய தலைமை நிதிகளே நாளைக்கு தனலட்சுமி தான் ஃப்ளோட்டிங் ஃபண்டர். ஓகே, அவங்களும் ஃபண்டரா அதில் ஜாயின்ட் ஆகுது. ஃபுல்லாக இப்போ ஆர் ராஜா என்ன பண்ணாரு, நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொடுத்தேன், நீ காலேஜ் வாங்கிக்க, எனக்கு வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பணம் கொடு டொனேஷன் வாங்குறப்ப, எனக்கு தேர்தல் சமயத்தில் கேட்டால் சேர்த்து கொடு, அவ்வளோதானே. இப்போ அதே வேலை திமுக செய்ய மாட்டேனா? ஓகே, ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போகிறேன். அதனால திமுகவுடைய பெரிய ஃபண்டராக இருக்காங்க. அதனால எடப்பாடிக்கு டார்கெட்டு. அதனால இது மட்டும் அதுவும் கொடுத்துருக்காரு. அதுவும் அவர் கட்சியில் எவனும் தப்பு இல்லைன்னு அவருக்கே தெரியுது. ஜாதி கட்சியில இருந்து அடமானம் எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்காரு. அடுத்தது நம்ம இவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன், அவர் அங்கேயே பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு 2006, 2011, 16, 21 4 தடவை ஏடிஎம்கேல நாளைக்கு நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருந்த முன்னாள் அமைச்சர் டிடிவி தினகரனை ஜெயிக்கிற தோக்கடிச்சிருக்காரு. ஆனா அந்த கேண்டிடேட்டு அந்த தொகுதியை விட்டு வெளியேறாரு, வேற தொகுதிக்கு போறாரு. ஓகே, அந்த இடத்த ஜான் பாண்டியனுக்கு ஏன் கொடுக்குறீங்க? ஜெயிச்ச தொகுதி அது. இதுல ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா கோவில்பட்டியில வைகோ நிக்கிறாரு. ஓகே, வைகோ அங்க ஜெயிக்கணும். திமுகல 4ல் 3 உதயசூரியன், ஒரு சுயேட்சி இருக்குல்ல, அந்த ஒரு சுயேட்சி வைகோ. ஓகே, வைகோ இறங்குறாரு, கிளம்புறாரு. அவர் கோவில்பட்டியில் இறங்குறாரு. இப்போ அவருக்கு லாபி பண்ணுறதுக்கு தம்பி, நான் அதாவது நம்மள பேசணும்னா ரியாலிட்டியாக பேசி தான் ஆகணும். பொது தொகுதிக்குள்ளார நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டு போட்டிங்கன்னா மக்கள் நாளைக்கு ஏற்றுக்குவானாலாம், ஏற்றுக்க மாட்டான். இது நாளைக்கு நான் வந்து எதுவும் கருத்து திணிக்கிறது இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கு பொது தொகுதிக்குள்ளார அதாவது ஜென்ரலாக ரிசர்வ்டில் இருந்து ஜென்ரல் ஆகிற கான்ஸ்டுவன்சி வேணால் ஓகேவாக இருக்கலாமே தவிர மக்களின் மனநிலை நாளைக்கு பரவாயில்ல, நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரு வாக்களிப்போம், நம்ம அவர் நம்மளை ஆளட்டும் அதிகாரம் பண்ணட்டும்ங்கிற மனப்பக்குவம் பெரும்பான்மையான மக்களுக்கு கிடையாது. அந்த நிலை வரல. அப்படி இருக்கிறப்ப ஜான் பாண்டியனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? வேணுமுனே காலி பண்ணுறதுக்கு பண்ணுற வேலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் அடுத்தது டிடிவி 11 தொகுதியில் 10 தொகுதி நேரடியாக திமுக. ஓகே, 11ல் 10ல் மோதுறாரு. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஏடிஎம்கேவோட கோட்டை. அதுவும் என்னடா அப்படின்னு பார்த்தா மடத்துக்குளம். அந்த மடத்துக்குளத்தில் இதுதான் ஹைலைட்டு. அமமுக கேண்டிடேட்டு சண்முகவேல் இப்போ இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதும், லாஸ்ட் எலெக்ஷன் 2016 சண்முகவேல் அமமுக சார்பாக நிற்கிறாரு. 2021 ஆமாம் சண்முகவேல் நிற்கிறாப்படி. இதே இப்போ போட்டிருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ தான் அப்பயும் கேண்டிடேட்டு. யாரு இவர் மகேந்திரன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, அவரும் அவங்க ஏடிஎம்கே சார்பாக நிற்கிற கேண்டிடேட்டு. டிஎம்கே சார்பா ஜெயராமகிருஷ்ணன் கேண்டிடேட். ஓகே, இவங்க 3 பேரும் தான் இந்த தேர்தலில் இப்பயும் நிற்கிறது. லாஸ்ட் டைம் 21 நிற்கிறது. இதில் வந்து எம்எல்ஏக்குள்ளார இருந்த டிஃபரன்ஸே அவங்க தோத்ததே பார்த்தீங்க அப்படின்னா 6000 ஓட்டு, 6500 ஓட்டில் தான் தோக்குறாங்க. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டியை. ஓகே, டிடிவி வாங்கின ஓட்டு எவ்வளோனா 6000 ஓட்டு. இவங்க தோக்குறதுக்கு காரணமான ஓட்டு அந்த 6000 ஓட்டு தான். அவ்வளோதான். ஓகே, இப்போ அந்த இடத்துல நீ போய் நின்று என்ன தேவைப்படுது? நீ வாங்கினதே மொத்தம் 3.58%. ஆல்ரெடி அங்கே ஏடிஎம்கே தான் இருக்குல்ல, அவர் தானே ஜெயிச்சு ஓகே வேலை பார்க்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்காருல்ல. ஒன்றும் வேலைக்கு ஆகல, வேலை பார்க்கணும்ல, உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. நீங்கள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவுக்கே டஃப் இருந்த சுச்சுவேஷனில் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிங்கிறத 6500 ஓட்டு தான் உங்கள் ஸ்டஃப்பு. இந்த ஒரே ஒரு ஏடிஎம்கே பேங்க்கில். மற்றது எல்லாத்துலேயுமே பாருங்களேன், டிஆர்பி ராஜாவை ஏற்று நிற்கிது அமமுக கேண்டிடேட். முடியுமா? பாசிபிளா? ஓகே, துரை சந்திரசேகர் 6 தடவை எம்எல்ஏ. நடிகர் சிவாஜி கணேசனை தோற்கடித்த வேட்பாளர். ஓகே, அரசியல் கட்சி எம்எல்ஏக்கு நின்னப்ப சிவாஜி கணேசனை தோற்கடித்த கேண்டிடேட் வாய்ந்த குடும்பம். ஓகே, அவர் ஆக்சுவலாக வந்து இந்த தடவை அமைச்சரவையில் கொடுக்கலன்னு அவருக்கு வருத்தம். அவர் சபாநாயகர் ஆக்கிறதா இருந்துச்சு. பட் ஆனால் சில சூழ்நிலைகள்னால அது தள்ளி போனது. அந்த பெல்ட்டில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சோர்ஸ் இருக்குது. அந்த ஆள்கிட்டையும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நம்ம இந்த நல்ல தம்பின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் எம்எல்ஏ பயங்கர பிஸ்னஸ்மேனு. அவன் வந்து அதாவது அவருக்கு வந்து டிஎம்கேல இருக்கிற லாபியை விட ஏடிஎம்கே லாபி தான் ஜாஸ்தி. ஓகே, ஸ்கிராப்பு அது இதுன்னு எல்லாம் பண்ணுறது கோடி கணக்கில் கொட்டும். இப்போ நம்ம முன்னாடி சொன்னால சக்கரபாணியை அந்த 5 வருஷம் பீரியட்லேயும் ஏடிஎம்கே வச்சு சம்பாரிச்சாருன்னு, அது மாதிரி நல்ல தம்பி இவரும். ஓகே, இப்போ இவரும் ஜெயிக்கணும்னு எடப்பாடி விரும்புவார். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற ஆள். இப்போ அதனால இவருக்கு எடுத்து அமமுக கேண்டிடேட்டு போகுது. நீங்கள் அடுத்தது நேரு அதான் சொன்னேன்ல, கேண்டிடேட்டு போட்ட அடுத்த நிமிஷமே
நாளைக்கு இந்த கேண்டிடேட்டு போய் அவர் வீட்டு வாசலில் ஐயா பார்த்து எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சரண்டர் ஆயிடுவாங்க. அப்படியே நீங்கள் பெருசாக அப்படி சண்டை கட்டிட்டு நின்னாலும் மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தோ வந்து நிற்கிறார் ரூரலில், உனக்கும் டவுனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு நாளும் நல்லது கெட்டது கூட அவர் தொகுதிக்குள்ளார வந்தது கிடையாது. இன்னொன்று, நேரு மாதிரி ஒரு பெரிய பின்பத்தை உடைப்பதற்கு இந்த மாதிரியான கட்சிகளை வச்சு நீங்கள் உடைக்க முடியுமான்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அடுத்தது மா சுப்பிரமணியன் சென்னையில் முடியுமா? சைதாப்பேட்டை நீங்கள் இதே வந்து இவங்க ஒட்டப்பிடாரம் நிற்கிறாங்க. அதில் 2019 பை எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு 2021 சண்முகையான்னு ஒருத்தர் ஜெயிக்கிறார். இந்த 19 பை எலெக்ஷன் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? இந்த மெஜாரிட்டி எம்எல்ஏ இங்கேருந்து போயிட்டான், ப்ரூவ் பண்ண முடியலன்னு எலெக்ஷன் வந்துச்சுல்ல. அப்போ அந்த சமயத்திலேயே உங்கள் கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே பை எலெக்ஷனில் திமுக ஜெயிச்ச தொகுதி. ஓகே, அதான் அந்த தொகுதி. ஆமா, தொகுதி பை எலெக்ஷன்லயே நாளைக்கு ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்கிறப்ப நீ விட்ட தொகுதிய நீ இப்ப எதிர்கட்சியா இருக்கிறப்ப எங்கத்த பிடிக்க போற? இப்ப அதே தான் இங்க பூந்தமல்லியும். அவர் கிருஷ்ணசாமின்னு சொல்லி டிஎம்கே 2 தடவை எம்பியா வேற இருந்திருக்காரு. 2019 அவரும் பை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு திரும்பி 21 எம்எல்ஏ. அதே டைம் ரூலிங் கவர்மெண்ட்லயே பீரியட முடிச்சிருக்காரு. ஏன் 10ல் 1 கூட தராது அமமுகல. இதெல்லாம் திட்டமிட்டே திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழல். திட்டமிட்டு திமுக ஜெயிக்கணும் இல்ல, கூட்டணி கட்சி காலி ஆகணும். இவங்க காலி ஆகணும். இவன் நாளைக்கு உள்ளுக்குள்ளார வந்தாதானே. இவன் என்னை ஆள் இல்லைன்னு 24 தூக்கி எறிஞ்சிட்டு போனா, எவனுமே என்னை மதிக்க மாட்டேன்னு சொன்னான்ல. இப்ப என்கிட்ட வந்து நிக்கிறப்ப நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி தான் செய்யறாரு. டிடிவி தினகரன் இந்த சீட்டை வாங்கினதுக்கு சீரியஸா பால்டாயில குடிச்சிட்டு எங்கேயா போய் படுத்து தூங்கிருக்கலாம். ஓகே, இது அவருக்குமே நெகட்டிவா தானே போகும். அச்சத்துல தான் இருக்காராம். 20 சீட்டு கேட்டேன் கொடுக்கல, எத்தனை சீட்டு கேட்டேன் கேட்ட தொகுதிகள் கொடுக்கலன்னு அழுதுருக்காரு. பிஜேபியில சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதை விட மோசமாலாம் பண்றாருங்கிறாராம். ஓகே, இப்போ அதனாலதான் இப்ப பிரச்சனை. ஐஜேகே அதை விட அவங்க எதுக்கு ஜாதி அவங்க கட்சி நடத்துறாங்கன்னே தெரியல. பேசாம கழிச்சு விட்டு காலேஜ் ஏச்சு ஒழுங்கா பார்க்க போலாம். பல்லாவரத்துல நிக்கிறாங்க டிஎம்கே கோட்டை, உங்களுக்கு தெரியும். ஐ கருணாநிதி நிக்கிறாரு, 3rd டைம் எம்எல்ஏ. இப்ப இந்த தடவை திரும்பி அவருக்கு தான் சீட்டு. இந்த தடவை திரும்பி அவருக்கு தான் சீட்டு. அவருக்கும் திரும்பி அவர் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு. இன்னும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. அடுத்தது குன்னமலை சிவசங்கர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். சிவசங்கர் தெரியும், ரொம்ப சும்மாவே எடுத்து நின்று அடிப்பாரு. அவங்க பாரம்பரிய திமுக காரங்க. இன்னொன்னு இந்த தடவைலாம் காசுக்கு பஞ்சமே இல்ல. போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்துகிட்டு நீங்க போய் அது ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்பப்போ பேசுறீங்க. அதுவும் ஐஜேகேல தூக்கிட்டு போய் வச்சா என்ன முடிஞ்சு. ஸோ இது திட்டமிட்டே கொடுக்குறேன். இப்போ நீங்க சொல்ற கேல்குலேஷன்ல ஒரு 40-50 தொகுதி முடிஞ்சு நீங்க கணக்கு பண்ணி கொடுத்ததே அப்படிதான். நீங்க ஜிகே வாசலாம் பாவம் ஒன்னத்துக்கும் உதவாம போயிருச்சு. நீங்க பாமகவே பாருங்க, ஒன்றும் பாமகவுக்கும் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்காலாம் எதுவும் செய்யலை. 18 தொகுதியில் 14 தொகுதி நேரடியாக திமுகவிட மோதுறாங்க. நீங்க நியாயமா கூட்டணிக்கு நீங்க பிளந்து கொடுக்குறாலும் உங்களோட வலுவான தொகுதிகளை கொடுத்துருக்கணும் சார். ஓகே, நீங்க ஃபுல்லாவே உனக்கு ஆகாது, நீ விளங்காது, இதெல்லாம் தோப்பியோ. ஆமா, ஓட்ட சில பூரா நாளைக்கு அவங்க அன்புமணிக்கு தெரியாதான்னு கேட்குறேன். அன்புமணி அவர்களுக்கோ டிடிவிக்கோ அவர் அடுத்த பிரேமலதா பாட்டோ ஏன் அடிக்கடி பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் சண்டை வரும் தெரியுமா? 2 பேரும் ஒரே கோட்டில் பயணிக்கிறவங்க. ஓகே, தனக்கு பயன் இருக்கான்னு பார்ப்பாங்க, இன்னொன்று பணம் வந்துச்சான்னு பார்ப்பாங்க. இது 2 மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேஷனை தவிர கட்சிக்காரங்களே கட்சியவோ அவங்க பார்க்கவே மாட்டாங்க. 18ல் 14 தானே திமுக பார்க்குது, மீதி என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பாமக எம்எல்ஏங்க இருந்தது. ஓகே, 1 ஏடிஎம்கே. இந்த 3 பாமகல இருக்கிற 3 எம்எல்ஏங்க, அருள், வெங்கடேஸ்வரன், ஜிகே மணி, 3 பேரும் யார் பின்னாடி நிக்கிறான்? போய் அந்த பக்கத்துல நிக்கிறாங்க. அப்புறம் அந்த தொகுதியில நீங்க நின்று என்னத்தை கிழிக்க போறீங்க? உங்க அப்பா தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, உங்க அப்பா ஆள் போடுவாரு. ஏற்கனவே டிடிவி நிக்கிற அனைத்து தொகுதியிலையும் சசிகலா ஆள் போடுவாங்கிறாங்க. இப்ப அந்த அம்மா சொல்ற மாதிரி ஏற்கனவே கூட இருந்த கொடுத்த தொகுதியை வச்சு அதை மீறி கரை சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு அப்பாற்பட்ட அந்த அம்மா அந்த கரையில சேர்ந்தாலும் கட்டையோட வெளில நிக்கிறேன்டான்னு அந்த அம்மா குறிப்பா நீ எங்க நிக்கிறீங்க அங்கதான் நான் நிப்பேன்னு அந்த அம்மா அப்படின்னு அந்த அம்மா நிக்குது. இதுல 10வது இங்க வந்து அந்த அம்மா அங்கேயா சித்தி நிக்குது, இங்க அப்பா கட்டையோட நிக்கிறாருங்கிற மாதிரி இங்க இவங்க 3 பேர் நிக்கிறப்ப அவங்க பேஸ்ல அவங்க ஐடென்டிட்டியில சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் அப்பா பக்கத்துல நிக்கிறப்ப எனக்கு வந்து தகவலே அருள் வந்து திமுகல சேர்ற மாதிரி இருக்காருன்னாங்க. இன்னொன்று சீட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, கொடுத்தா அவர் டிஎம்கே போயிருவாருங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ராமதாஸோடைய எதிர்ப்பை மீறி இவர் எப்படி ஜெயிப்பாரு? விக்கிரவாண்டியில அன்னியூர் சிவா இடைத்தேர்தலில் ஜெயிச்ச எம்எல்ஏ, அவர் செஞ்சி மஸ்தான் முன்னாள் அமைச்சர், அவரை ஏற்று நிற்கிறாங்க. உத்தரமேரூர்ல சுந்தர்னு 5th டேர்ம் எம்எல்ஏ. பாருங்க ஃபைட் பண்ற கேண்டிடேட்லாம் பாருங்க. சேலம் நார்த்து டூரிசம் மினிஸ்டர் ராஜேந்திரன்,
அவரை ஏற்று நிற்கிறாங்க. ஆர்டி சேகர் உங்களுக்கு தெரியும், இளைஞரணியோடைய ஸ்டாலினுடைய நிழல். முக்கியமான ஒரு நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 தடவை அவரும் இதே மாதிரி தான் பை எலெக்ஷன் அப்பயே ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஜெயிச்சாள். கார்த்திகேயன் டிஎம்கே அவரும் கண்டினியூஸாக இருந்தது. காங்கிரஸ் விசிகா தொகுதிகள்லாம் திமுகவுடைய கூட்டணியோட இருந்தே அவங்கலாம் ஜெயிச்ச தொகுதி. அப்போ டிஎம்கே நேரடியாக களங்கணுச்சுன்னா என்ன ஆவீங்க? ஓகே. பாமகவை பொறுத்த வரைக்கும் கூட, அவரை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா பலன் அடைஞ்சிருக்கலாம், காசு பலன் அடைஞ்சிருக்கலாமே தவிர இந்த 18 நாளைக்கு எனக்கு தெரிந்த அவர்களுக்கு 2 கூட சாதகமாக இல்லை. தொகுதியில் மொத்தமாக நாளைக்கு அதிமுக ஒதுக்கின எதுவுமே எந்த கட்சிக்கும் எந்த இடத்துலையுமே யாருக்குமே ஒரு சீட்டு கூட ஃபேவரபிளாக இல்லை. அப்படிங்கிறப்ப இது எடப்பாடி பழனிசாமி கூடயே வைத்து கழுத்தரிப்பது. கதையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆமாம், நீ என் கதையவா முடிக்கிறேன்னா இருடா நான் உன் கடையை முடிக்கிறேன் அப்படின்னு கூடயே வச்சு கழுத்தறுக்கிறதுக்கெல்லாம் இதை செஞ்சுருக்காரு. இதனால் நாளைக்கு நாளைக்கு இந்த கட்சியோடைய வலு பெற்று விடாமல் போயிருமோ அப்படிங்கிறத நீங்கள் டவுட் படுவீங்கன்னா, அவர் 165க்கு மேலே சாலிடாக நிற்கணும்னு கான்சென்ட்ரேட் பண்ணி தனி மெஜாரிட்டியை கொண்டுட்டு வரதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குறாரு. பிஜேபி இந்த அளவுக்கு அவரை கம்ஃபர்டபுளாக விடாதுன்னு நினச்சேன். பட் அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு 50 தொகுதிகள் முழுமையாக திமுகவுக்கு தரை வார்க்கப்பட்டது. இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஏடிஎம்கே என்ன செய்யுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போண்ணே. நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னோட மனமார்ந்த நன்றிங்க. நன்றி.